Hello there and good morning. This is your favorite English Asan. And today we are going to look at an important topic. இது இந்த வருஷம் அதாவது ஓலெவல் எக்ஸாம் எழுத போகிற ஆட்களுக்கு இந்த வருஷம் அதாவது 2020 ஓலெவல் எக்ஸாம் எழுத போகிற ஆட்களுக்கு 2020 O-level batch அவங்க going to sit for their O-level exam in March, and probably the English test is going to be on the 4th of March. So அதுக்கு இப்போ as a help நான் உங்களுக்கு grammar அதுபோல் மற்ற இன்னும் கொஞ்சம் lessons I'm going to do that for you for free on my YouTube channel. ஸோ எல்லாரும் கட்டாயம் இந்த லெசனை ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் ஆல்சோ யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் கோயிங் டு டூ திஸ் ஃபார் அ சீரீஸ். இப்போ இது ஒரு சீரீஸ் மாதிரி போக போகுது. ஸோ ஐ ஸ்டார்ட் இட் ஃப்ரம் டுடே. ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்ட் இட் பட் ஃப்ரம் டுடே இட்ஸ் கோயிங் டு பி அ ரெகுலர் லெசன். இப்போ ஒவ்வொரு நாளும் கோயிங் டு பி half an hour or 15 minutes lesson on how to improve your English and how to score an A in your English test. Okay, so on the journey now we are going to look at something really very interesting. Indiki naanga going to look at the sentence. இது ஸ்ரீலங்கன் ஒரு ஆத்தென்டிக் இன்ஸ்டிடியூஷனால் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு மாடல் டெஸ்ட் பேப்பர். அப்போ இந்த பேப்பரில் அவங்க எங்களுக்கு தந்திருக்கிற கொஸ்டின்ஸை நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ ஐல் ஹெல்ப் யூ ஹவு டு டீல் சக்ஸஸ்ஃபுல்லி வித் திஸ் கொஸ்டின் அப்படிங்கிறதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம். ஸோ லெட்ஸ் லுக் அட் திஸ். Write meaningful sentences by rearranging the words given below. Use capitals where necessary. The first one is done for you. அப்போ முதலாவது கொஸ்டின் உங்களுக்கு செஞ்சு தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இருக்கிற மிச்ச வேர்ட்ஸ் எல்லாத்தையும் you have to rearrange them to make a meaningful and grammatically correct sentence. அப்போ நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணக்குள்ள அது ஒரு மீனிங்ஃபுல்லானதாகவும் கிராமட்டிக்கலி கரெக்டான ஒரு சென்டென்ஸாகவும் காணப்படணும். அதான் கொஸ்டின். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம், தட் குட் பி மீனிங்ஃபுல் பட் கிராமட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களில் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணப்படாத ஒரு சென்டென்ஸாக அது முடியும். அதாவது உங்களுக்கு அது ஸ்கோர் பண்ணாது, அவங்க அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதால் யூ ஹாவ் டு கரெக்ட் திஸ் சென்டென்ஸ், ரீரைட் திஸ் சென்டென்ஸ் இன் அ வே தட் யூ கேன் சர்டன்லி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, அப்போ எப்படி அந்த சென்டென்சஸ் வருது, வாட் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வாய் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அது முன்னுக்கு வருது அப்படிங்கிறது, இப்போ முன்னுக்கு என்ன வருது, அது ஏன் அப்படி வருது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், அந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்க மாதிரி இருந்தால் that would definitely be helpful for us. Okay, so let's start. Blank. Okay, first one பார்ப்போம். Sumudu the sat front room in. இதான் அவங்க எங்களுக்கு தந்திருக்கிற வேர்ட்ஸ். இப்போ இந்த வேர்ட்ஸை பொறுத்தவரையில் சுமுது எங்களோட ஆள் இருக்காரு, இவர் வந்துட்டு சுமுது. ஓகே, சட் த சட் ஃப்ரண்ட் ரூம் இன், இது இவ்வளோ அவங்க தந்திருக்கிற வேர்ட்ஸ். இப்போ இந்த வேர்ட்ஸ், இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா ஒப்சர்வ் பண்ணீங்கன்னு சொன்னால், சுமுதுங்கிற அந்த நவுன், அந்த வேலையை செய்கிற ஆள், அந்த ஆக்சன்ட்ல இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுறவர், அவர் வந்துட்டு எப்பயும் முன்னால் வந்திருக்கார். என்ன செஞ்சாருங்கிறது அதுக்கு பக்கத்தில் வந்திருக்கு, எங்கே அப்படிங்கிறது அதுக்கு பின்னால் வந்திருக்கு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரூம். அப்போ யார் என்ன செஞ்சது, எங்கே செஞ்சது அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த சென்டென்ஸை பொறுத்தவரையில். ஸோ நாங்களும் எப்பயும் சென்டென்ஸ் ஒன்று அமைக்கக்குள்ள யார், வேலை என்ன, டிட் வாட் அல்லது டூ, டிட் அல்லது டூ, அது என்ன வேலை,
அதுக்கு பிறகு who யாரு செஞ்சது, என்ன வேலை அண்ட் வாட். வேலை என்ன, அது who did what, எங்க சாரி எப்படி செஞ்சாரு how, எங்க செஞ்சாரு, எப்ப செஞ்சாரு. ஓகே, யாரு செஞ்சது என்ன, யாரு செஞ்ச வேலை என்ன, எப்படி, எங்க, எப்ப. இப்படியான இந்த கொஸ்டினை நீங்க இந்த ஆர்டர்ல நீங்க அந்த சென்டென்ஸை எழுதுவீங்களாக இருந்தா there won't be any mistake in your sentences. அதான் வந்துட்டு grammatically correct சென்டென்ஸாக காணப்படும். ஓகே, ஸோ இதை நீங்கள் இந்த மேஜிக் ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. யாரு செஞ்ச வேலை என்ன, ஓகே, எப்படி, எங்க, எப்ப. ஓகே, இதான் எங்களோட ஆர்டர். இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் இந்த ஆர்டரில் இருக்கிற அவ்வளவு சென்டென்ஸும் கட்டாயம் வரணும்ங்கிறது இல்லை. சில வேளையில் என்னங்கிறது வராமல் இருக்கலாம், சில வேளையில் எப்படிங்கிறது வராமல் இருக்கலாம், சில வேளையில் எங்கேங்கிறது வராமல் இருக்கலாம், சில வேளையில் எப்போங்கிறது வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த இதில் தரப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு விஷயமும் கட்டாயம் வரணும். யாரு என்னங்கிறது கட்டாயம் வரணும், செய்த வேலை யாரு கட்டாயம் செய்த வேலை வரணும். இதில் அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த விஷயங்கள் அவ்வளவும் என்ன, எப்படி, எங்க, எப்போது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வரலாம், வராமலும் போகலாம். அப்படி வந்தா அது என்ன ஆர்டரில் வந்திருக்கோ அந்த ஆர்டரில் நாங்கள் அதை பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ முதலாவது இந்த சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமுது அவர் தான் யாரு, என்ன வேலை செஞ்சாரு, செட். இப்போ என்ன வேலை செஞ்சாரு, அவர் செஞ்ச வேலை வந்துட்டு செட். என்னத்தை செட் பண்ணினாருங்கிறது இல்லைங்க, பட் எப்படி செட் பண்ணினாருங்கிறதும் இல்லை. ஆனால் எங்கே செட் பண்ணினாருங்கிறது இருக்கு, வயா இன் த ஃப்ரண்ட் ரூம். அப்போ வயாங்கிறது இருக்கு இடத்துல. அப்போ நாங்கள் வயாங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ சுமுது யாரு, டூ அல்லது டிட் வாட், அது செட், எங்கே இருந்தார், வயா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் உங்களோட சென்டென்சஸ் நீங்கள் ரைட் பண்ணுவீங்களாக இருந்தால் there won't be any mistake in your sentences. Right, இப்போ நாங்கள் let's look at the other one. Second question. Right, so second question சொல்லுது make blank paper in front of he stared at him the. ஓகே, இங்கே வந்துட்டு யாரு என்கிற சொல்ல நாங்கள் கண்டுபிடிக்கணும். யாரு வேலை செஞ்சால், ஹிம். என்ன ஹிம்மா இல்லை. ஸோ blank paper in front of him அல்லது the he என்கிறால் தான் இங்கே அந்த வேலையை செஞ்சால் he. அப்போ he என்ன செஞ்சாரு, stared, என்னத்தை பார்த்துட்டு இருந்தாரு, வாட் என்னத்தை, at the blank paper. இப்போ எப்படி என்றது இருக்காங்க பார்த்தோம்னு சொன்னா இல்லை, எப்படி பார்த்துட்டு இருந்தாரு இல்லை, எங்க பார்த்துட்டு இருந்தாரு, in front of him, in front of him. அப்போ he stared at the blank paper in front of him. அவருக்கு முன்னால் இருந்த அந்த blank பேப்பரை அப்படியோ ஸ்டே பண்ணுறதுன்னு சொன்னால் சர்ப்ரைசிங்லி அல்லது கவனமாக பார்த்துட்டு இருக்கிறது, உத்து பார்க்குறது அந்த மாதிரி. ஸோ அவருக்கு முன்னால் இருந்த பேப்பர் அவர் உத்து பார்த்துட்டு இருந்தார். ஸோ he stared, he என்றது செய்த ஆள். ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்தவரையில் he என்றது செய்த ஆள், did அல்லது do வந்துட்டு stared, what at the blank paper, okay, where in front of him. Okay, so இதில் ஸ்டேயாங்கிற வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள ஸ்டேயா, அட்,
சம்திங் என்று நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதால் இடத்துல அட் அண்ட் வந்துருக்கு. ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு இது ஒன்றும் இல்லை. இப்போ லுக் அட் சம்திங் அப்படின்னு சொல்லுது. அப்போ நாங்கள் அந்த மாதிரியான வேர்ப்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள இப்படி ஒரு கொலோகேஷன் உண்டு, இப்படி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு யூசேஜ் ஒன்று இருக்காது. அப்போ அந்த யூசேஜ் தான் இது அப்படி வர மாதிரி. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ லெட்ஸ் லுக் அட் தி அதர் சென்டென்ஸ். Key lock gently mother the slid into the. இப்போ இதில் வந்துட்டு இந்த வேலையை செஞ்ச ஆள் யார்? ஏதோ ஒரு வேலை ஒன்று நடந்திருக்கு. பட் இதில் யார் இந்த வேலையை செஞ்சிருக்க கூடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் மதர் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் மதர் என்ற வேர்டு எடுப்போம். மதர் வந்துட்டு இதில் இப்போ என்ன செஞ்சா, என்ன நடந்திருக்கு? ஸ்லிட். என்ன மதர் ஸ்லிட் என்னத்தை? த கீ. எப்படி? ஹவு. ஜென்ட்லி எங்க? வயா. into the lock. Mother slid the key gently into the lock. அப்போ mother slid the key gently into the lock. அப்போ இடத்துல mother யாரு? slid, do அல்லது did. slid என்னத்தை? the key எப்படி? how. gently எங்க? into the lock. ஓகே, அப்போ இதான் எங்களோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நாங்கள் வச்சு கொண்டோம்னு சொன்னால் we can do this easily. Favorite, I, my, cook, am, rice, going, vegetable, to, fried. ரைட், இதில் வேலையை செய்கிற ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஐ. என்ன? ஐ என்கிறால் தான் வேலையை செய்கிறாரு. அப்போ ஐ இப்போ நடக்க போகிற வேலை என்ன? இதில் வந்துட்டு கோவிங் டு அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஐ ஆம் கோவிங் டு என்ன நடக்க போகுது? குக். குக் என்னத்தை குக் பண்ண போகிறார்? மை ஃபேவரிட் வெஜிடபிள் fried rice. I am going to cook my favorite vegetable rice. I am going to cook my favorite vegetable fried rice. Okay, so இது எங்களோட அடுத்த சென்டென்ஸ். இப்போ இந்த மாதிரி நாங்கள் final sentence is this. Right. Around. Okay. So around the man, furniture looked cheap for. இப்போ இதில் வந்துட்டு என்ன? மேனும் இருக்கு, ஃபர்னிச்சரும் இருக்கு. இது ரெண்டு நவுன்ஸ் காணப்படுது இங்கே. அப்போ இங்கே வந்துட்டு எதை நாங்கள் வேலை செஞ்ச ஆள் என்று சொல்லி எடுக்கிறது? இப்போ ஃபர்னிச்சர் தான் லுக் சீப் என்ற மாதிரி வருது. ஃபர்னிச்சர் லுக் சீப். அப்போ ஃபர்னிச்சர் அரவுண்ட் த மேன். ஃபர்னிச்சர் மேனை சுற்றி இருக்கிற அந்த ஃபர்னிச்சர், அந்த ஆளை சுற்றி இருக்கிற அந்த ஃபர்னிச்சர் லுக்ட் சீப் ஃபார். அப்போ இங்கே வந்துட்டு லுக் சீப் யாருக்கு? த மேனுக்கு. ஓகே, அப்போ ஃபர்னிச்சர் அரவுண்ட் லுக்ட் சீப் ஃபார் த மேன். ஃபர்னிச்சர் அரவுண்ட் லுக்ட் சீப் ஃபார் த மேன். இப்போ நாங்கள் லுக்ங்கிற வேர்பை நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள லுக் அட் தான் எங்களோட வளமையான எக்ஸ்பிரஷன் வந்துட்டு லுக் அட் சம்திங். இப்போ லுக் வந்துட்டு எங்களுக்கு சீம் அல்லது அப்படி தெரியுது, தோணுது அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் பாவிக்கலாம். அப்படி தோணக்குள்ள லுக்
as அல்லது look as if அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷனையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். look bad for somebody அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்கு. இப்போ look bad for him, look bad for him. அப்போ இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி இந்த ப்ரொஃபஷன் இல்லாட்டி இந்த வேலை அவருக்கு லுக் பேட் அப்படின்னு சொல்றது, லுக்ஸ் பேட் ஃபார் ஹிம். அப்போ அப்படி நாங்கள் சொல்லக்குள்ள லுக்ஸ் பேட், திஸ் லுக்ஸ் பேட் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பேடுக்கு தான் அவங்க சீப்புங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேடுக்கு தான் அவங்க சீப்புங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. That's okay to use it. So as far as I'm concerned, so furniture around looked cheap for the man. அப்போ அவருக்கு அது சீப்பாக தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this is the first question of the test paper. No, there is one more. So let's look at the other one also. Right. Okay, let me clear the screen and move on to the sixth one. உங்களுக்கு இதில் எதுவும் கேள்விகள் இருக்குமாக இருந்தால் you can type it in the comment box. அப்போ நான் அதை உங்களுக்கு clear பண்ணுவேன் in my following videos. His playing were brothers shouting while. Okay. இப்போ இதில் வந்துட்டு while என்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ while அல்லது when அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் யூ சம் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ். இப்போ இதில் உங்களுக்கு இந்த ஒரு கிராமரும் நீங்கள் படித்து கொள்ளலாம். ஸோ his playing were brothers shouting while. இப்போ இங்கே வந்துட்டு வேலையை செய்கிறார்கள் வந்துட்டு his brothers. இந்த வேலையை செய்கிறார்கள் வந்துட்டு his brothers were என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, shouting while playing. அப்போ விளையாடுற நேரத்தில் அவங்க ஷவுட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்துட்டு would be yet better. இது his brothers were shouting while playing. ஓகே, இப்போ நீங்கள் இதை மாறியும் எழுதலாம். while playing his brothers were shouting அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் ரெண்டு மாதிரி சொன்னாலும் அது சரிதான். நீங்கள் while என்கிற இடத்துக்கு நீங்கள் when யூஸ் பண்ணலாம். his brothers were shouting when playing. when playing his brothers were shouting அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். Both these sentences are correct. Right. இப்போ this is the first question. And usually இப்போ shouting என்றது தொடர்ந்து அவங்க ஷவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். பட் இன் ஜென்ரல் இது வந்துட்டு ஒரு டிஸ்டர்பிங் சென்டென்ஸ் அப்படியாக இருக்குமா இருந்தால், இப்போ ஒரு சென்டென்ஸ் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள இன்னொரு சென்டென்ஸ் க்ராஸ் பண்ணதாக இருந்தால் நாங்கள் ஒரு சென்டென்ஸை கண்டினியூவஸ் ப்ரோக்ரஸிவ் எக்ஸ்பிரஷன்லையும் மற்ற சென்டென்ஸை சிம்பிள் எக்ஸ்பிரஷன்லையும் நாங்கள் சொல்லுவோம். அதாவது while his brothers playing shouted அப்படி சொல்லுவோம். ஓகே, அது while when என்கிறது நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு முறை. தட்ஸ் அபவுட் simple past and past progressive expressions. Right? அது நாங்கள் கிராமர் லெசன் இன்னும் மற்ற கிராமர் லெசன்ஸ் வரக்குள்ள நாங்கள் படிப்போம். பட் ஃபார் திஸ் சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணக்குள்ள இந்த both options are correct. Right, that's for. இப்போ அடுத்தது வந்துட்டு fill in the blanks using the correct form of the verb given within brackets. இப்போ நாங்கள் இதை பார்க்குறதுக்கு முதல் I hope it is good to do some more exercises. I have some exercises from another book which could definitely help you to improve this type of sentence patterns.
To his school, my wife and I went yesterday. So இங்கே வந்துட்டு read this story and arrange the words in each sentences in the right order. இதான் கேள்வி. Add capital letters and comma, full stop, exclamation mark or question mark in the right place. Right? So இப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது sentence, the local school attends my son Tim. அப்போ இந்த இடத்துல வேலை செய்கிற ஆள் வந்துட்டு my son Tim. அப்போ my son Tim do attends what the local school. Attend the local school. Right? அப்போ அதாவது அப்படி சொல்லியிருக்கார். So let's look at the other sentence. To his school, my wife and I went yesterday. இப்போ இங்கே வந்துட்டு வேலையை செய்கிறாள் my wife and I. My wife and I. என்ன வேலை? Went எங்க to his school எப்போ? Yesterday. ஸோ நாங்கள் முதல் பார்த்த எங்களோட அந்த சேம் எக்ஸ்பிரஷன் who, do அல்லது did, what, how, where and when. இப்போ இதான் எங்களோட மேஜிக் சென்டென்ஸ் ஓர்டர். இப்போ who செய்தது என்ன, how எப்படி, where எங்க, when எப்போது. இந்த when என்கிறது முன்னாலேயும் வரலாம். இந்த when என்கிறது முன்னாலேயும் வரலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு இப்படியும் வரலாம். இப்படி வந்தாலும் அது சரிதான். இப்போ when, who, did, what, how, where. In some cases when-க்கு பின்னால comma நாங்க யூஸ் பண்றது. Okay. Right. To his school, my wife and I went yesterday. அப்ப my wife and I இவங்க தான் செஞ்சார்கள். My wife and I went எங்க to his school எப்ப? Yesterday. Okay. அப்ப நாங்க yesterday அவர் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த மாதிரி. We to his teacher spoke. இப்ப யாரு? We. என்ன நடந்தது? Spoke. யாரு என்ன நடந்தது? To spoke. Spoke what? To his teacher. We spoke to his teachers. To his teachers. அப்ப we spoke to his teachers. Tim's school report we collected. Tim's school report we collected. அப்ப இங்க வந்துட்டு நாங்க யாரு இந்த ஆக்ஷனை செஞ்சால் we collected என்னதை கலெக்ட் பண்ணோம்? Tim's report. We நாங்க did collect என்னதை? What? Tim's report. Tim's report. அவ்வளவுதான். So we collected Tim's report. Okay. And very good wasn't Tim's report. அப்ப இதுல என்ன? Tim's report wasn't very good. அப்ப Tim's report அதான் what? Wasn't do என்னவா இருக்குல்ல? Very good. Okay. Very good. Right. இப்ப in every subject were his marks low. இப்ப இங்க வந்துட்டு யாரு marks? His marks. His marks were low in every subjects. அப்ப அவரோட மார்க் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் லோவாக இருந்தது. His marks இதான் what? Were, do என்ன இருந்தது? Do அல்லது did what? Low in every marks. Okay. Low in every marks. இதுவளவும் what? அப்ப his marks இதான் what? Do were what? Were இருந்தது என்ன? Low in every subjects.
were low in every subjects. Was waiting anxiously for us outside. Tim. Tim was waiting, right? Tim was waiting. Inga, how? Was waiting யாருக்கு? Tim. Tim என்கிறது who. Did was waiting. How? Anxiously. For us outside. Okay. Where? Outside. Tim was waiting anxiously for us outside. அப்ப எங்களுக்கு அவர் வெளியில காத்து கொண்டிருந்தாரு anxiously with tension. ஓகே, இந்த டென்ஸ்ட் மேன அவர் காத்து கொண்டிருந்தாரு அந்த மாதிரி. இப்போ இதில் நீங்கள் was waiting for us anxiously என்றும் சொல்லலாம். was waiting for us outside anxiously என்று சொன்னாலும் இந்த சென்டென்ஸ் was waiting for us anxiously அப்படின்னு சொன்னாலும் that's correct. Oops. Right. Right. So my report, how was, eagerly he asked. இங்க வந்துட்டு கேட்டால் யாரு? He asked. He asked. He asked. He asked. He asked. He asked what? How was my report? He asked what? How was my report? He asked how was my report. He asked eagerly. He asked eagerly. எப்படி கேட்டாரு? Eagerly how was my report. He asked eagerly how. He asked what? He asked how was my. He asked eagerly how was my report. Okay, right. So he asked eagerly how was my report. இந்த adverb வந்துட்டு உங்களோட இந்த askங்கிறத describe பண்ணுது, askங்கிறத describe பண்ணுது. ஸோ அதால் நாங்கள் அதை வேர்புக்கு பின்னாலே யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி நாங்கள் சில நேரங்களில் adverb howங்கிற அந்த வேர்பை நாங்கள் அந்த adverb நாங்கள் வேர்புக்கு பின்னாலே டிரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்குரிய ரூல்ஸையும் நாங்கள் படிக்கலாம். வெரி குட் இட் வாசன். இது வந்துட்டு இன்டர்மீடியட் லெவல் சப்ஜெக்ட். இப்போ இன்டர்மீடியட் லெவல் என்றக்குள்ள ஓ லெவலுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. திஸ் இஸ் a bit advanced. இப்போ லாங் மேன் இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிராமர் புக் இது. ஸோ அதை நான் எடுத்தேன் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தரதுக்கு. பட் இட்ஸ் a bit advanced for O level students. அதாவது நான் சில விஷயங்கள் அதில் டீட்டெயிலாக சொல்லலை. But basic things are all right with it. Very good it wasn't. I said நான் சொன்னேன். So I said, that's the person who is doing the action. I said it wasn't very good. I said it wasn't very good. Okay, அந்த மாதிரி. You harder must try. You must try harder. அப்போ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும்? harder அந்த மாதிரி வருது. Okay, seems that boy Ogilvy very clever. That boy Ogilvy seems very clever. And the boy who do what? Do seems very clever. Seems what? Very clever. That boy Ogilvy seems very clever. Good marks he got in all subjects. இதில் யார் எடுத்தது? He got what? Good marks in all subjects. Okay. Clever parents Ogilvy has, Tim said.
Tim சொல்றாரு. Tim said, Ogilvy has clever parents. So these are something very important for you to know, and it helps you score something better in your O-level exam. And இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குமென்னு சொன்னால், you please do drop a message in the comment and I'll contact you. இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால், you can also drop your phone number, so I can try calling you and explain you. That is not always a possible case, but if you really want, if your doubt is really worth calling, அப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். Okay, so that's all for today. This is about sentence pattern, sentence structure. இப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் we are going to look at some different topics. So tomorrow we have a seminar from 9 o'clock to 12 o'clock. அப்போ 9 to 12 வரைக்கும் tomorrow we are going to do a seminar. இந்த செமினார் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால், you send me a message in the comment box. அதில் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். That's going to be through Zoom மூலமாக தான் நடக்க போகுது. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற விரும்பினா you can contact me. And அதோட that seminar is going to be on how to write notice. அப்போ notice நீங்கள் notice writing இதை நீங்கள் எப்படி எழுதணும், அதில் டெக்னிக் என்ன, அதில் டைப்ஸ் என்ன, அதுக்கு யூஸ்ஃபுல்லான vocabulary என்னென்ன, அதுக்கு யூஸ்ஃபுல்லான சில phrases, அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், கொஞ்சம் ப்ராக்டிசஸ், கொஞ்சம் questions, ஒரு 25 questions மாதிரி questions நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் within that 3 hours. But if you are really interested, you can contact me on 07642666786. Hope you enjoyed this lesson and see you in another lesson. Till then, take care, and it's a